ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மோமோஸ் ரெசிபி வித் சட்னியோட பார்க்க போகிறோம். ரெசிபி இது உங்களுக்காக. மைதா மாவை சப்பாத்திக்கு மாவை பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 100 கிராம் சிக்கன், 2 ப்ரெட்டு, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு பால்ஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு 20 பால்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரு 20 மோமோஸ் ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்ண பால்ஸ் எல்லாம் சின்ன சின்ன பூரி மாதிரி திரட்டிக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டான சைஸில் தான் திரட்டணும் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைச்சா போதும். ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நம்ம நடுவில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம அதிகமாக வச்சிட்டோம்னா க்ளோஸ் பண்ணும்போது வெளியே வந்துடும். ஸோ அதனால் பார்த்து அளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி எல்லா பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இன்னொரு வாட்டி பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். ஸோ இதை நம்ம இட்லி குக்கரில் வச்சு அவிச்சு எடுக்க போகிறோம். இட்லி தட்டில் எல்லா பக்கமும் எண்ணெய் தடவிக்கோங்க. குழியில் மட்டும் இல்லாமல் மேல் பக்கமும் எண்ணெய் தடவிக்கோங்க. ஸோ அது மேலேயும் நம்ம வச்சு அவிக்க போகிறோம். இந்த மோமோஸையே நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் ஃப்ரைட் மோமோஸ். நான் இன்றைக்கி ஸ்டீம் மோமோஸ் தான் பண்ணியிருக்கேன். இதுதான் கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம சட்னியும் ரெடி பண்ணிக்கலாம். சட்னிக்கு பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 8 காஞ்ச மிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கொதி வர தண்ணியில் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை வேக விடுங்க. ஸோ நல்லா வெந்துருச்சு. தக்காளியோடைய தோல்லாம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, ஒரு சிட்டிகை சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸ் இந்த சட்னிக்கு ரொம்ப முக்கியம். 2 சொட்டு லெமனும் சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ இந்த சட்னி பார்த்திங்கன்னா தோசைக்கு இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக டிஃபனுக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்முடைய மோமோஸ் சட்னி ரெடி. அடுத்து நம்ம மோமோஸ் ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதையும் எடுத்துருவோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் கையில் எடுக்க ட்ரை பண்ணேன். ரொம்ப சூடாக இருந்துச்சு. ஸோ நான் இடுக்கிலேயே எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களே வீட்டில் உங்கள் பசங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.